அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைய பார்க்க போற பேப்பரானது கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தைச் சேர்ந்த 2020ஆம் ஆண்டான் புவியியல் பேப்பர் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன். பார்க்காதாக்கள் மறக்காம பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனையும் தரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் படிக்கலாம், நானும் கொஞ்சம் முன்னேறி எந்த படிப்பையும் அதிகரிக்கலாம். அப்ப எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பகுதி 2. முதலாவதா கேட்டிருக்கங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த உலகப்பூர்வ படத்தை விட்டுட்டு பார்ப்போம். ஞாயிற்றுத்தொகுதி எவ்வாறு உருவாகியது? ஞாயிற்றுத்தொகுதி எவ்வாறு உருவாகியது என்றால், ஞாயிற்றுத்தொகுதி 4200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தூசி துணிக்கைகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஞாயிற்றுத்தொகுதி உருவானது. 4200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தூசி துணிக்கைகள் ஒன்று சேர்ந்து சூரியன் உருவாகி அப்புறம் பூமி உருவாகி அப்படி உருவாகி கொண்டு போனது. சரியா? அடுத்தது, ஞாயிற்றுத்தொகுதியில் உள்ள கோள்களை ஒழுங்குமுறையில் எழுதுக. ஞாயிற்றுத்தொகுதியில் உள்ள கோள்களை ஒழுங்குமுறையில் எழுத சொல்லி கேட்டா நாங்க அதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று ஞாபகம் வச்சிருக்கலாம். புதன், வெள்ளி, நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. அப்ப அத நாங்க என்னன்னு பாடமாக்கலாம்டா புதுவெள்ளம் புவி செல்ல விசரஞ்சுகம் நெறிபுரளும் அப்படின்டா. புதுன்றது புதன், அடுத்த வெள்ளம்ன்றது வெள்ளி, புவின்றது புவி, செல்லன்றது செவ்வாய், அடுத்த விசரன்ன்றது வியாழன், யுகம்ன்றது விசரன், அடுத்த சனி அடுத்த யுகம் என்னது? யுரேனஸ், அடுத்த நெறிபுரளம்ன்றது நெப்டியூன். சரியா? இப்ப இவ்வளவு எங்களுக்கு ஓகே. அடுத்த சிறுகோள்கள் என்றால் என்ன? 2 உதாரணம் தருக. சிறுகோள்கள் என்றால் என்னண்டா, மிகவும் சிறிய அளவிலும் சூரியனை ஒழுங்கான முறையில் சுற்றி வராதவை சிறுகோள்கள் எனப்படும். சரியா? அதுக்கு 2 உதாரணம் கேட்டிருக்காங்கல்ல, 2 உதாரணத்தையும் நாங்க கொடுப்போம். அதுக்கு 5 உதாரணம் இருக்கு. அதையும் எங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அந்த வழிமுறை, புழு ஏறி செத்த மாடு கோ என கத்தியது. அந்த புழுன்றது புளுட்டோ, ஏரின்றது ஏரிஸ், அடுத்தது செத்தன்றது செரிஸ், அடுத்தது மாடுன்றது மார்க்கேமாக், அடுத்தது கோயனா கத்தியது ஹோமியா. அப்ப புளூட்டோக்கு 5 உபகோள்கள் இருக்கு. இதே மாதிரி ஏரிஸுக்கு 1 உபகோள் இருக்கு. செரிஸுக்கும் மார்க்கேமார்க்குக்கும் இல்ல, ஹோமியாக்கு 2 இருக்கு. சரியா? இப்ப இதுல இருந்து நாங்க என்னத்த புரிஞ்சு கொள்ளணும்? இந்த சிறுகோள்கள்ல எங்களுக்கு இவ்வளவு தான் கேள்வியா வரப்போகுது. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி சிறுகோள் என்னன்னா, புளூட்டோவை கோள்கள் வரிசையிலிருந்து நீக்கிய அமைப்பு, நீக்கப்பட்ட ஆண்டு. சர்வதேச வானியல் சங்கம் 2006ஆம் ஆண்டு இந்த புளூட்டோ கோளை கோள்கள்ல இருந்ததை இங்க நீக்கி இருக்கு. சரியா? இவ்வளவு எங்களுக்கு ஓகே. அடுத்த, குறுங்கோள்கள் என்றால் என்ன? குறுங்கோள்கள் என்ற ஒரு சிம்பிளானதுதான். அதை நாங்க சிம்பிளா பாடமாகி வச்சுக்கொள்ளலாம். ஞாயிற்றுத்தொகுதி உருவாகும் போது விடுபட்டுடைந்த பாறை துண்டுகள் குறுங்கோள்கள் எனப்படும். அந்த குறுங்கோள்களுக்கு எங்களுக்கு என்னென்ன உதாரணமா வரும்னு சொல்லுங்க பாப்போம். குறுங்கோள்களுக்கு உதாரணமா எங்களுக்கு ஆகாய எரிகற்கள், வால்வெள்ளிகள் இவையும் போது உருவாகும் போது விடுபட்டுடைந்த பாறை துண்டுகளுக்கு வரும். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு எப்படி கேட்டா நாங்க விடையளிக்கோம்? குறுங்கோள்கள் என்று கேட்டிருக்கு. குறுங்கோள்கள் என்றால் என்ன? அந்த ஞாயிற்றுத்தொகுதி உருவாகும் போது விடுபட்டுடைந்த பாறை துண்டுகள் குறுங்கோள் எனப்படும். அடுத்த, புவியில் உயிர் வாழ்வதற்கான காரணங்கள் 3 தருக. புவியில உயிர் வாழ்வதற்கான காரணம் போதிய அளவு வெப்பம் காணப்படுதல், அடுத்தது போதிய அளவு நீர் காணப்படுதல் மற்றும் புவியீர்ப்பு சக்தி காணப்படுதல். இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு புவி அங்கே வாழ்றதுக்கான ஒரு வாழ்விடமா திகழுது. அடுத்தது,
ஞாயிற்றுத்தோதியின் தொடர்புடைய நம்பிக்கைகள் 4 தருக. இந்த நம்பிக்கை என்ன நீங்க என்ன எழுதலாம்? ஜோதிட கலை தோற்றம் பெறுதல், மற்ற சூரியன் புவியின் கோள்களின் அமைவிடத்தை வைத்து நன்மை தீமைகளை கணக்கிடுதல், மற்றும் சூரியன் சந்திரனின் வைத்து பண்டிகைகள் கொண்டாடுதல், மற்றும் என்னது பல பல நன்மைக்குரிய நாட்களை சூரிய சந்திர கோள்களிலிருந்து கணக்கிட்டு பெற்றுக்கொள்ளுதல். இப்படி நீங்க போடலாம். சரியா? அப்ப அடுத்தது நாங்க என்ன பார்க்கணும்ன்றத பார்ப்போம். இந்த இவெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த புவி சுற்றுகை என்றால் என்னன்றத நாங்க பார்ப்போம். புவி சுற்றுகை என்றால் என்ன? புவி தன்னைத்தானே சுற்றியபடி சூரியனையும் சுற்றி வருதல் புவி சுற்றுகை எனப்படும். புவியின் பிரதான பருவகாலங்கள் எவை? புவியின் பிரதான பருவகாலங்கள் உங்களுக்கு என்னென்ன சொல்லுங்க பாப்போம். இல்லை துளிர்காலம், இல்லை உதிர்காலம், மாரிகாலம், கோடை காலம். சரியா? இவ்வளவும் உங்களுக்கு அடங்க போகுது. அடுத்த புவியின் பிரதான அகலக்கோடுகளை மாதிரி கோலத்தில் குறித்து காட்டுக. நான் உங்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறேன், பொருங்க காட்டுறேன். இங்க பாருங்க, இது நோர்த் போல் அப்படின்னா வட துருவம், இது தென் துருவம். சரியா? இதுல இந்த 23.5 நோர்த், அதாவது டாபிக் ஆஃப் கேன்சர் என்றது கடற்கோட்டை குறிக்கும். இது 65.5 நோர்த்ன்றது ஆர்டிக் சர்க்கிள் என்றது ஆர்டிக் வட்டத்தை குறிக்கும். அதுக்கு பிறகு இந்த 0 பாகை கோடு எக்வாட்டர். குவார்டர்ன்றது உங்களுக்கு என்னத்தை குறிக்கும்டா அகலக்கோடு, அதாவது 0 பாகை அகலக்கோட்டை உங்களுக்கு குறிக்கும். அதுக்கு பிறகு 23.5 பாகை சவுத் உங்களுக்கு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகோன்ன்றது எங்களுக்கு மகரக்கோட்டை குறிக்கும். அப்புறம் 65.5 சவுத் எங்களுக்கு அண்டார்டிக் சர்க்கிளை குறிக்கும், அதாவது அண்டார்டிக் வட்டத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் இந்த சவுத் போல் 90 பாகை, அதாவது தென் துருவம் வட துருவம். சரியா? இவ்வளவு தான் இதுல விஷயம். சரி, இனி வாங்க பேப்பருக்கு போவோம். அடுத்து என்னண்டா இவ்வளவு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வளிமண்டலம் என்றால் என்ன? வளிமண்டலம் என்றால் அது கொஞ்சம் பெரிய டெபினிஷன். அதை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ற உங்களுக்கு நல்ல. அதாவது பல்வேறு வாயுக்கள், தூசி, நீராவி, உப்புத்துணிக்கை ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய புவியீர்ப்பு சக்தி காரணமாக புவியோடு இணைந்து காணப்படும் மெல்லிய படை வளிமண்டலம் ஆகும். திரும்ப ஒருக்கா சொல்லுவோம். பல்வேறு வாயுக்கள், தூசி, நீராவி, உப்புத்துணிக்கை ஆகிய கூறுகளை உள்ளடக்கி புவியீர்ப்பு சக்தி காரணமாக புவியோடு இணைந்து காணப்படும் மெல்லிய படை வளிமண்டலம் ஆகும். சரியா? அடுத்தது புவியில் நீர் காணப்படுகின்ற வடிவங்களுக்கு உதாரணம் தெரியுங்க. அதுக்கு உங்களை விட சிம்பிளா வரப்போகுது. என்னென்ன? திண்மம், திரவம், வாயு. சரியா? அடுத்தது நீரின் முக்கியத்துவங்கள் 4 குறிப்பிடுக. குடிப்பதற்கு, நீரியல் போக்குவரத்திற்கு, அன்றாட தேவைக்கு, நீர்மின் உற்பத்திக்கு மற்றும் நீர் விளையாட்டுகளில் ஈடுபட. சரியா? ஓகேவா? இனி நாங்க இதை பார்ப்போம். இதுல 6வது கேள்வி சாய்ஸ். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை நாங்க பார்ப்போம். இங்க இருக்கு எங்களுக்கு இந்த படம். ஓகேவா? இதுல உங்களுக்கு என்னென்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூட்டான் நீங்க தான் இதுல விடையளிக்க போறீங்க. அடுத்தது வங்காள விரிகுடா. உங்களுக்கு தெரியாட்டிக்கு நான் உங்களுக்கு இதை கமெண்ட் செக்ஷன்ல என்னது கமெண்ட் பண்ண ஏலாம இருக்கிறேன் இப்ப எல்லாம். ஏண்டா அது இந்த படங்கள் மாதிரிய பொருட்களை நான் போவதில்லை. அப்ப அதை நீங்க நான் கண்டுபிடிச்சு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு இதுக்கான விடையை சொல்றேன். சரியா? அடுத்தது வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா எங்க அமைய போகுதுண்டா, இந்த இதுல பாருங்க இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியாவுக்கு இந்த இதுல அமையும் வங்காள விரிகுடா. நான் மவுசால காட்டுறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. இந்த இதுல வங்காள விரிகுடா. அடுத்தது உங்களுக்கு என்னடா இமயமலை. இமயமலை உங்களுக்கு எது அமைய போகுதுண்டா, இந்த இடைக்குள்ள அமையும் இமயமலை. சரியா? இந்த இடைக்குள்ள இந்த இடைக்க இமயமலை அமையும், இந்த இவ்வளவு சைட்டுக்குள்ள. சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்த நதி. இந்த நதி இதோட உங்களுக்கு பாட சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என்னன்னுடா இது எனக்கு இந்த படங்கள் எனக்கு இல்ல. அப்ப அதன்படியா
இந்த படத்துல வந்து நதிகள் எனக்கு இல்ல, அந்தபடியே நான் குறிக்கல. அதுக்கப்புறம் மாலைதீவு. மாலைதீவு வந்து இதுல குட்டியா ஒரு தீவு ஒன்று இருக்கும், அதை வந்து இதுல காட்டப்படையில. ஆனா இதுல குட்டியா இதுல ஒரு தீவு ஒன்று இருக்கு, அதான் மாலைதீவு. அதுக்கப்புறம் அரேபியா கடல். அரேபியா கடல் வந்து அரபிக்கடலை தான் எங்களுக்கு அரேபியா கடல்னு சொல்றாங்க. இந்த ஜானையின் பாதம் மாதிரி கிடக்கு, அதுக்குள்ள வாரது அரபிக்கடல். சரியா? சரி, இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு நல்லது, எனக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷன். சரி, இத்துடன் என்ன வீடியோ முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.